செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய மகத்தான சஹாபி. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் பத்ரு போர்க்களத்துல காபிரா இருந்து போராடிட்டு இருக்கிறார். அதுக்கு பின்னால முஸ்லீம் ஆயிடுறாரு. முஸ்லீம் ஆனதுக்கு பின்னால பேசிட்டு இருக்கும்போது தந்தையும் மகனும் பேசிக்கிட்டு இருக்கிறார். மகன் சொல்றாரு, தந்தை நம்ம மேல ரொம்ப பாசமா வைக்கணும், நம்மள ரொம்ப பிரிய வைக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு சொல்றாரு. அப்பா அபூபக்கரை பார்த்து சொல்றாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பா பத்ரு போர்க்களத்துல போராடிக்கிட்டு இருக்கும்போது என் வாளுக்கு நேரம் உங்க கழுத்து எத்தனையோ தடவை வந்துச்சு, தந்தை பாசம் தடுத்துருச்சு. தந்தை பாசம் மட்டும் தடுக்கல, உங்க கழுத்தை எப்போ நான் வெட்டி போட்டுருப்பேன் என் வாளால சொன்னோன்னு. மகனே அப்படியா? அபூபக்கர் சொன்னாங்க, மகனே அப்படியா? தந்தை பாசம் தடுத்ததால உன்னுடைய வாழை வச்சு என்னுடைய கழுத்தை வெட்டாம இருந்தியா? இந்த சந்தர்ப்பம் எனக்கு ஒரு தடவை கிடைக்காம ஆயிடுச்சு, எனக்கு ஒரு தடவை கூட கிடைக்காம போச்சு. இந்த அபூபக்கருடைய வாளுக்கு நேராக அப்துல் ரஹ்மானுடைய கழுத்து ஒரு தடவை வந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய எதிரி என்ற எண்ணம் மட்டும்தான் என்னுடைய உள்ளத்துல இருந்திருக்கும். அங்கே என்னுடைய மகன் பாசம் என்னை தடுத்திருக்காது, பிள்ளை பாசம் என்னை தடுத்திருக்காது. எப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக எதிரணியிலிருந்து போராடுவதற்கு வந்துவிட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு விரோதி, ரசூலுக்கு விரோதி, அவன் எனக்கும் விரோதி. எனவே ஒரு தடவை அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தாலும் இந்த வாளா இந்த அபூபக்கர்